ஒரு விஷயத்தை நம்ம சிந்திச்சோம்னா, இப்ப படிச்ச பதிகமும் இனி படிக்க போற பதிகமும், இந்த 2 பதிகத்தையும் நம்ம மனப்பாடம் பண்ணிட்டு தினசரி பாராயணம் பண்ணணும்னு வைங்க, அத்தனை நன்மையும் கிடைக்கும். இப்ப படிச்ச பதிகம் முக்தி பேருக்கான பதிகம். இப்ப இனிமேல் படிக்கிறதுக்கான பதிகம் உலகத்துல எல்லாம் நம்ம என்னென்ன செல்வ நலன்கள் வேணும்னு நம்ம நினைக்கிறோமோ அத்தனையும் கொடுக்க வல்ல பதிகம். அப்ப உலகியலுக்கு ஒண்ணு, முக்தி பேருக்கு ஒண்ணு சாமி பக்கத்துல கொடுத்துட்டாரு. இப்ப படிக்கிறது உலகியலோட அனைத்து செல்வ நலன்களும் கிடைக்கக்கூடிய பதிகம். முதல் பாட்டிலே பெருமான் அருளுகின்றார், திருவீழி மிரளையில் வீற்றிருக்கின்ற உமையொரு பாகனை வீழி மிரளை நாதரை யாரெல்லாம் மனதில் நினைக்க வல்லவரோ அப்படின்னு தியானிக்கிறது. மனதில் யாரெல்லாம் தியானிக்கிறார்களோ நினைக்க வல்லவர்களோ அவர்கள் திருமகளுடைய கருணையை முழுமையாக பெற்று செல்வந்தர்களாக வாழ்வார்கள். செல்வத்துக்கு நிறைந்த செல்வம் உடைய வாழ்க்கை வாழ்வதற்கு இறைவனை தியானிக்க வேண்டும். அப்ப இறைவனை தியானித்த திருமகளுடைய அருள் அவங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். இரண்டாவது பாடலே முதல்ல சாமியை சொன்னார், இரண்டாவது சாமி வீற்றிருக்கின்ற திருமிழலை அப்படின்னு அந்த ஊரை நினைச்சாவே போதுமா, அவ்வளவு சிறப்பு இருக்கு. அந்த ஊரை நீங்க நினைச்சாவே போதும். என்ன படம்னு சொன்னா, மிக அழகான உருவுடையவர்களாக வாழ்வார்கள். அவர்களை பார்த்தா அழகு மிக்கவர்களாக கையெடுத்து கும்பிடும் போல தோணும். அப்படி அழகுடையவர்களாக அவர்கள் இருப்பார்கள். மூன்றாவது பாடலே பெருமான் அருள்கின்றார், திருவேலி மிரளையை யாரெல்லாம் நினைய வல்லவர்களோ தியானிக்க வல்லவர்களோ அவர்கள் கலைமகளுடைய அருளை பரிபூர்ணமாக பெறுமார்கள். செல்வம் மட்டும் இருந்தா போதுமா? கலைமகளுடைய சரஸ்வதி கடாட்சம் வேண்டாமா? சரஸ்வதி கடாட்சத்தை பரிபூர்ணமாக பெறுவார்கள். எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்க. அடுத்து நான்காவது பாடலிலே திருவேலி மிரளையை யாரெல்லாம் நினைய வல்லவர்களோ தியானிக்க வல்லவர்களோ அவர்கள் சுற்றத்தினோரோடு அவர்கள் மகிழ்ச்சி அடையும் பொருட்டு அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்வார்கள். சொந்த பந்தங்களோடு மகிழ்ச்சியா வாழ்வாங்க. இதெல்லாம் உலகில் எல்லாம் தேவை. வரிசையா உலகில் நமக்கு என்னென்ன தேவை அதெல்லாம் ஞானசுந்தரி சொல்லிட்டார், வரிசையா சொல்றார். சொந்த பந்தங்களோடு சந்தோஷமா வாழ்வாங்க. சொந்த பந்தங்களோட கருத்து வேறுபாடுகள் வராது. பல பிரச்சனைக்கு காரணம் அதுதானே, சொந்த பந்தங்களோட கருத்து வேறுபாடுகள் தான் பல பிரச்சனைகள்லாம் வருது. அந்த பதிகத்தை ஓதுவர்களும் திருவேலிமலையின் ஆதரான சிவபெருமானை யாரெல்லாம் நினைக்கிறார்களோ சொந்த பந்தங்களோடு சந்தோஷமா வாழ்வாங்க அப்படின்னு. ஐந்தாவது திருப்பாடலே திருவேலிமலையை பெருமானை யாரெல்லாம் நினைய வல்லவர்களோ தியானிக்க வல்லவர்களோ அவர்கள் புகழ் மகளை பொருந்துவார்கள், அவர்கள் புகழுடன் வாழ்வார்கள். பொதுவா நம்ம வாழ்வது பெருசு இல்ல, சாப்பிடுறது தூங்குறது இப்படிதான். உண்டு உடுத்தி இருந்தேனே மாணிக்க வாசகம், இதான் வாழ்க்கை இல்ல. ஒரு இறந்ததுக்கு பின்னாடி அவரை பத்தி ஒரு சொல்ல ஒரு 5 தெருவாவது அவரை பத்தி பேசணும். அது ஊரே கூட பேச வேணாம், பக்கத்துல ஒரு 5 தெரு மக்களாவது அவரை பத்தி புகழ்ச்சியாக பேசணும். அப்பதான் அந்த வாழ்க்கைக்கு ஒரு பயன் உண்டு. சாமி சொல்ற அந்த பதிகத்தை ஓதுவர்களுக்கு எங்கும் புகழ் வரவுமா, அவர்கள் எங்கும் புகழோடு வாழ்வார்கள் அப்படின்னு. புகழ் ரொம்ப சிறப்பான, அதாவது கல்வி, செல்வம், வெற்றி, புகழ் இதெல்லாம் கண்டிப்பா எல்லாருக்கும் வேணும். இதெல்லாம் வரிசையா பட்டியலிட்டு சொல்றாரு, இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆறாவது திருப்பாடலே யாரெல்லாம் இறைவனை நினைய வல்லவர்களோ அவர்கள் வெற்றி உடையவர்கள். வெற்றினா எப்படிங்க? தன்னுடைய பகையாளினா யாரு? உருவத்திலே உலகத்துல பெரிய இதுன்னா யானை போன்ற ஒரு பகையாளி இருக்கிறான்னு வைங்க, அவனை பார்த்து நம்ம பயப்படுமா இல்லையா? ஆனா அந்த திருப்பதிகத்தை ஓதுவர்களுக்கும் இறைவனை தியானிக்கிறவர்களுக்கும் அந்த யானையை போன்ற பகையாளிக்கு நாம் சிங்கமாக தோன்றுவோம் சொன்னார். சிங்கம்னா சிங்கத்தை கண்டு யானை பயப்படுமா இல்லையா? சிங்கம் போல அவர்கள் தோன்றுவார்கள். அப்ப பகையாளி பயந்து போயிடுவான். வெற்றி யாருக்கு? நமக்கு அப்படின்னு சொல்றார். அடுத்ததாக 7வது திருப்பதிகத்திலே பாடலிலே தமது கரங்களால் பொன்னும் பொருளும் பல தான தர்மங்கள் செய்கின்ற பேற்றினை பெறுவார்கள். இது உயர்ந்த பெயர் வல்லவா. ஏற்றல் இகழ்ச்சி என்பார் ஔவையார்.
ஒருத்தட்டு கை நீட்டி பொருளை வாங்குறது இகழ்ச்சியான ஒரு விஷயம் சொல்றாங்க. கொடுத்தல் பெருமையான விஷயம். அப்ப இரு கைகளையும் கொடுக்கின்ற நிலை மேலான நிலை. அந்த நிலையை அவர்கள் அடைவார்கள் என்று பெருமான் பேசுகிறார். 8வது திருப்பாட்டிலே யாரெல்லாம் இறைவனை நினைக்கிறார்களோ மிக உச்சமான ஒன்று சொல்றார், ஞான மார்க்கத்தில் செல்வார்கள். அதான் முக்கியம். உலகத்திலே எத்தனையோ பேர் எத்தனையோ வழிகள்ல போறாங்க, எந்தெந்த வழியிலேயோ போறாங்க. ஆனா மிகச்சிறந்த வழி எல்லாம் ஞான மார்க்கம். இப்ப நம்ம சிந்திக்கிறது ஞான மார்க்கம். இந்த ஞான மார்க்கத்தில் செல்வார்கள். அது மிக உயர்ந்த படம். அதை விட உயர்ந்த படம் கிடையாதுங்க. ஞான மார்க்கத்தில் செல்வர்களுக்கெல்லாம் அந்த கீழே சொல்ல இத்தனை இதெல்லாம் அவங்களுக்கு தேவையே படாது. அதை பத்தி அவங்க ஒரு பொருட்டாவே நினைக்க மாட்டாங்க. ஆனா அது அவங்களுக்கு வந்துரும்னு. அவங்க வேண்டாமே அது கிடைக்கும். சகல செல்வங்களும் கிடைக்கும். ஞான மார்க்கத்தில் இருக்கவனுக்கு சகல செல்வங்களும் கிடைக்கும். உச்சத்தான் அந்த உச்ச பலன் எதுனா ஞான மார்க்கத்தில் அவர்கள் நிற்பார்கள். திருவேலிமலை பெருமானை யாரெல்லாம் தியானிக்கிறார்களோ அவர்கள் அடியவர்கள் சூழ வாழ்வார்கள். அதான முக்கியம். அடியவர் பெருமானே என்ன சொன்னார்னா, மாணிக்க வாசக பெருமான் இறைவன்ட்ட எதையுமே வேண்டல, திருவாசகம் முழுதும் படிச்சார். அவர் வேண்டுதல் ஒன்னே ஒண்ணுதான், சாமி எனக்கு அதை கொடுக்குன்னு இருக்கல, உன்னுடைய அடியார்கள் யாராரோ அவங்க கூட்டத்துல கொண்டு என்னை கொண்டு எப்படியா விட்டுறப்பா அப்படின்னாரு. நான் நல்லபடியா வாழ்ந்துருவேன், எனக்கு கவலையே இல்லை, அது எனக்கு போதும், ஒண்ணு போதும் அப்படின்னாரு. அதான் மேலான பேரு. அடியவர்கள் திருக்கூட்டத்தில் வாழ்கின்ற பயன் அவர்களுக்கு கிடைக்கும். அதான் மேலான படம். ஏன்னா உயிரினுடைய இலக்கணத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு இலக்கணம் இருக்கு. தண்ணீருடைய இலக்கணம் என்ன? குளிர்ச்சி. தண்ணீருடைய இலக்கணம் குளிர்ச்சி. தீயோட இலக்கணம் வெம்மை, சுடு, இல்லைங்களா? அப்படி ஒவ்வொன்றுக்கும் உலகில் ஒண்ணு இருக்கு. உயிருக்குன்னு இருக்கு பாருங்க. நமக்கு அது சாந்த வண்ணம் மாதல். எதை சாருகின்றதோ அந்த வண்ணமா போயிடும். அது ஒரு பளிங்கு மாதிரி. தூய பளிங்கின் முன்பு ஒரு வெள்ளை துணி வைங்க, வெள்ளையா இருக்கும். அந்த பளிங்கின் முன்பு சிவப்பு துணி வைங்க, சிவப்பா மாறிடும். பச்சை துணி வைங்க, பச்சையா மாறிடும். என்ன இருக்கோ அது மாதிரி நம்ம ஆன்மாவும் அப்படிதான், பளிங்கு மாதிரி தான். நம்ம எதை சாருகின்றோமோ அந்த வண்ணமா போயிடும். சிவத்தை சார்ந்தால் சிவமயமாக இருப்பார்கள், அவத்தை சார்ந்தால் அவமயமாக இருப்பார்கள். தீயோரை சார்ந்தால் தீய வண்ணம், நல்லோரை சார்ந்தால் நல்ல வண்ணம். இதுதான். ஆகவே உயிரினுடைய இலக்கணம் சாந்த வண்ணம் ஆதல். அதனாலதான் அந்த அடியார் கூட்டத்தில் கொண்டு என்னை விட்டுறப்பா அப்படின்னு சொன்னார். நான் தேடி வந்துருவேன் அப்படின்னு மிகப்பெரிய ஞானி மாணிக்க வாசகர் பெருமான் இறைவனுடன் கசிந்து உருக வேண்டுகிறார். எனக்கு இதை குடு அப்படின்னு வேண்டுகின்றார். அடுத்து 10வது பாட்டுல சொல்றார், இது ஒண்ணு பெருசா அடியார்கள் விரும்ப மாட்டாங்க. மன்மதனை போல அழகுடையவர்களாக இருப்பார்கள். அதுவும் சில பேருக்கு தேவையா இருக்கலாம் இல்லையா? அதனால அதையும் சொல்றாரு. உலகில் அதுவும் ஒண்ணுதானே, அதை மட்டும் விட்டுறோமான்னு அதையும் சொல்றாரு. மன்மதனை போல அழகுடையவர்களாக வாழ்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைவுல சொல்றாரு. இந்த பதிகத்திற்கு திருக்கடைக்காப்பு என்ன தெரியுங்களா? அதான் சிறந்த உச்சிப்படி. நம்மளுடைய ஞான ஆச்சாரியார் என்ன சொல்றாரு? ஞானசம்பந்த பெருமான் உலகில் செல்வங்கள் எல்லாம் அத்தனையும் சொல்லிட்டாரு. இத்தனையும் உனக்கு கிடைக்கும் ஐயா அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா அந்த பதிகம் முழுவதும் ஓதுறவங்களுக்கு என்ன கிடைக்கும் சொன்னா, அதான் சொல்றேன், சிறந்த அடியாராக வாழக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். ஏன்னா அதை விட மேலான பாக்கியம் உலகத்துல இல்லை அப்படின்னு ஞானசம்பந்தருடைய முடிந்த முடிவு. இது சைவ சித்தாந்தம். ஞானசம்பந்தருடைய முடிந்த முடிவு என்ன? மாணிக்கவாசரோட முடிந்த முடிவு என்ன? அடியார் கூட்டத்தில் முடிவு என்ன? இங்க ஞானசம்பந்த பெருமானுடைய முடிந்த முடிவாக என்ன சொல்றாரு சொன்னா, இந்த பதிகம் ஊர்னா அத்தனை செல்வங்கள் கிடைக்கும். மேலான செல்வமான சிறந்த அடியாராக வாழ்கின்ற செல்வம் கிடைக்கும். உலகத்திலே மிக உயர்ந்த பதவி எதுன்னு சொன்னா அடியார் என்ற பதவி தான், அதுக்கு மேல கிடையாது. இப்ப நம்ம உலகியல்ல தமிழகத்திலே சிறந்த பதவின்னு சொன்னா முதலமைச்சர் சொல்லுவோம். இந்திய அளவுல சொன்னா ஜனாதிபதியே பிரதமர்னு சொல்லுவோம், இல்லைங்களா? வல்லரசு நாடுகள்ல அமெரிக்கா போன்ற ஜனாதிபதினு சொல்லுவோம். இதெல்லாம் அடியார்கள் சிறந்த பதவியாக சொல்லவில்லை. இந்த நில உலகத்துல வாழ்கின்ற ஒரு சாதாரண பதவி தான். இதற்கு மேலான ஒரு பதவி உண்டு, தேவ உலகத்து பதவி. இந்திரனுடைய பதவி, பிரம்மாவுடைய பதவி, விஷ்ணுடைய பதவி எல்லாம் அதாவது படிநிலையில உயர்ந்ததுதான். இந்த பதவி எல்லாம் ஒரு பதவியால சொல்ல மிகச் சிறந்த பதவி என்ன? சிறந்த அடியாராக வாழ்வது. அதற்கு மேல ஒரு சிறந்த பதவி உலகத்துல இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த பலனை நமக்கெல்லாம் தரவல்ல பதிகம்தான் திருவேலிமலை என்ற பதிகம் என்பதை சொல்லி இந்த அருமையான இந்த திருப்பதிகத்தை ஓதி எல்லாம் வல்ல திருவேலிமலைநாத பெருமானுடைய திருவடிக்கும் திருமுருநாத பெருமானுக்கும் திருவடி
திருவடிக்கு விண்ணப்பித்து அனைத்து நலன்களையும் அனைவரும் பெறுவோமாக. சிற்றம்பலம்.